ஆக்டோபஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம், நான் விரஜா மாண்ட்ரே. நான் ஒரு பரதநாட்டியம் டான்சர். என்னோட ட்ரெயினிங் நான் கலாக்ஷேத்ரா சென்னையிலேருந்து முடிச்சிருக்கேன். 10 வருஷம் முன்னாடி I came to Chennai to learn dance from my hometown Pune, which is in Maharashtra. After finishing my post-diploma, Kalakshetra Kude na work பண்ணிருக்கேன். For around 4 years I was there as a part-time teacher and as a dancer with the Kalakshetra Repertory Company. And now, me and my husband, Shamjit Kiran, who is also a dancer, my partner in dance as well as live. We both perform, teach and choreograph together. எனக்கு சக்ஸஸ் வந்து ஒரு ரொம்ப பர்சனல் விஷயம். எல்லாருக்கும் காமிக்கிற வேண்டிய விஷயம் இல்லை. லைக் நிறைய வாட்டி நம்ம யார்கிட்ட அது நிறைய பணம் இருந்தா, பெரிய கார் BMW இருந்தா, ஒரு பிக் ஹவுஸ் இஃப் சம்மன் ஹேஸ், யூ திங்க் தட் பர்சன் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல், தட் ஹீ மைட் பி வெரி ஹாப்பி. ஒரு நாளைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு பங்களா வேணும், வில் ஆல்வேஸ் நம்ம ஆசைப்படுவோம். அண்ட் தேர் இஸ் நோ எண்ட் டு அவர் டிசையர்ஸ், ஆசை. ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் நாட் சக்ஸஸ். Acquiring things, நிறைய things, பொருள் எல்லாம் கலெக்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு, that is not success. For me, yourself, giving your full to something, முழு மனசோட ஏதாவது பண்ணி இதை அழகா பண்ணி முடிக்கிறதுக்கு we should make an effort. That is success. So it is not for everyone to know, but it is for yourself. பரதநாட்டியம் நான் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறச்சே ஐ ஸ்டார்டட் ஃபார்மலி லேர்னிங் டான்ஸ். நான் நல்ல ஒரு ஆர்ட் ஃபார்ம் படிக்கணும், நல்லா வரணும், எல்லா அம்மா அப்பா யோசிக்கிற மாதிரி என்னோட அம்மாவும் அதே மாதிரி யோசிச்சாங்க. ஷீ சென்ட் மீ இன் டு டான்சிங். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறச்சே எவ்ரி ஒன் ஹேட் த கொஸ்டின், நான் என்ன கரியராக எடுக்க போகிறேன், இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், எந்த டிரெக்ஷனில் என்னோட லைஃப் போக போகுதுன்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ அட் தட் டைம் என்னோட அம்மா தான் இந்த டிசிஷன் எனக்காக எடுத்தாங்க. ஷீ தாட் தட் ஐ ஷுட் டேக் டான்ஸ். நான் ஆல்ரெடி 7 years ட்ரைனிங் அந்த டைமில் முடிச்சிருந்தேன். ஐ ஃபினிஷ் மை அரங்கேற்றம். ஸோ ஷீ செட், இந்த மாதிரி ரீசர்ச் பண்ணுறச்சு, அப்போது கலாக்ஷேத்ரா பற்றி எங்களுக்கு தெரியாது. எங்கள் ஃபேமிலியில் யாரும் டான்சர்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஒன் டு பிகம் அன் ஆர்டிஸ்ட் இன் அவர் ஃபேமிலி. ஸோ ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு நெட்டில் எல்லாம் பார்த்து ஷி ஃபவுண்ட் அவுட் அபவுட் கலாக்ஷேத்ரா. இங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்கறச்சே, பிஃபோர் கெட்டிங் மை 10th ரிசல்ட் இட் செல்ஃப் ஐ காட் செலக்டட் ஃபார் த கலாக்ஷேத்ரா இன்டர்வியூ. அப்படியே வந்துட்டே ஒன்றும் யோசிக்காமல் ஐ தாட் திஸ் இஸ் கோன் டு பி மை லைஃப். அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு செட் ஆகுறதுக்கு எனக்கு எப்படியோ 2 வருஷம் ஆயிடுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது, டீச்சர்ஸ் கூட பழகிறது, அவரை புரிஞ்சுக்கிறதுலே என்னோட 2 years அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் we looked at our gurus, like Srimati Leela Sampson, who was the previous Kalakshetra director, Sadanam Balakrishnan Ashan, Shijit Krishna sir, who taught us in our post-graduation years. ஸோ இவங்க பார்த்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிது. எப்போ நான் டான்ஸராக மாறணும்னு நான் கரெக்டாக டிசைட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆயிடுத்து. Now I know that dance is my life. In life, நம்ம வாழ்க்கையில நமக்கு யாராவது கரெக்டான ஒரு வழி காமிக்கணும்.
ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், ஒரு கைடன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் என்னோட எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. தே தே வர் த ஒன்ஸ் ஹூ டிசைடட் ஃபார் மீ தட் ஐ ஷுட் டேக் அப் டான்ஸ். நான் நல்ல டான்ஸராக வரணும், அதுக்கு என்ன வேணாலும் என்ன விதத்துலேயும் தே ஆர் தேர் டு சப்போர்ட் மீ. நான் கலாக்ஷேத்ரா ஜாயின் பண்ணுறச்சு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார் 2 years நான் எனக்கு செட் ஆகுறதுலே போயிடுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது, அந்த லாங்குவேஜ், அந்த கல்ச்சர் தெரிஞ்சுக்கிறது. அந்த டைமில் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தா. நான் அந்த டைமில் ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் கெட்டிங் த லோவஸ்ட் மார்க், பட் ஐ வாஸ் மை செல்ஃப். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் அந்த டைமில் என்னோட எம்ஏல ரொம்ப பிலீஃபாக இருந்தா. ஸோ நான் நல்ல மார்க் வாங்கலைனாலும் ஷீல் சே நீ தான் 4th year முடிக்கிறச்சே உனக்கு தான் பெஸ்ட் மார்க் இருக்கும். அண்ட் தட் ரியலி ஹேப்பன். நான் 4th year முடிக்கிறச்சே ஐ பிகேம் த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட். ஸோ someone should always there to push you and say that, you know, I know that you're the best. நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணோம்னா, ஏதாவது if you want to get success in whatever you're doing, one very important thing is hard work and effort and determination. First time le namak success kadikkanonu illa, but keep trying hard, work towards it, and I'm sure success will reach you. For me, enakku enoda life la Bharatanatyam is like a teacher, dance is like a teacher. It teaches me small things in everything I do. It's a way of life. Now oru chinna saree, suppose if I have to purchase, adula na enna color use pannu, enna design use pannu, all those small details, either I think I learned through dance. It gave me a different vision, a different way of looking at things. So, and it is another thing which teaches me myself, about myself. என்னை பற்றியே புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம்னா டான்ஸ். பிகாஸ் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். டான்ஸ் வந்து நான் எப்போவுமே ஃபுல் எஃபர்ட் தான் கொடுத்து பண்ணுவேன். ஸோ அது நம்ம ஃபுல்லாக இதை நம்ம மைண்ட் கொடுத்து பண்ணுறச்சே it becomes like a meditation, I think itself, because your complete focus is only on what you're doing. And when you're doing that, you learn a lot about yourself and also about a lot of things around you. So I think dance has been a teacher, a guide for me through my journey. Nama life la vaalkaiyila munadi ponona, as I said before, ellaroda support romba important. But most important is to have the focus yourself. You should be motivated by yourself to do whatever your goal is, to achieve your goal. If you are not motivated, people around you might tell you 100 times, 100 vaati sollala nee idu pannu, idu unakku nalla irukum, but neenga decide panni pandra varaikum I think no one can help you. So I think to be motivated that enakku idu pannanum, adula believe panni adu munadi kondu ponum, adula nalla varanum, that each one should decide for himself or herself and work hard towards it. Keep working, put 100% effort, and I'm sure you're going to gain success. As a Bharatanatyam dancer, நான் நிறைய perform பண்ணியிருக்கேன் with Kalakshetra in the beginning. இப்போ நான் என்னோட ஹஸ்பண்ட் ஷாம்ஜித் கிரண் அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் as a dancer duo. So some of the few major performances என்னோட லைஃப்ல எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த performances என்ன சொல்லணும்னா, Kalakshetraல I did the role of Sita in one of the Ramayanams, choreographed by Rukmini Devi Arundale, who was the founder of Kalakshetra Foundation. So that was a very rare opportunity for me, a big learning experience, because நம்ம ஒரு கேரக்டரா மாறணும்னா, நம்ம சீதையா மாறணும்னா அவ்வளோ டீப்பா நம்ம யோசிக்கணும். நம்ம ஐ கேனாட் பி வீரஜா, ஐ கேனாட் பி மை செல்ஃப். அந்த டைம்ல சீதாவோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்,
அவ்வளோ டெப்த்தில் போய் விரதம் பண்ணி ப்ரே பண்ணிட்டு அப்படிதான் நான் அந்த ரோல் பண்ணேன். ஸோ தேட் டாட் மீ a lot of things. அதுக்கப்புறம் we got to work with our former director Leela Sampson as a part of her performing troupe called Spanda. That taught me a lot. அவர் கூட ஒர்க் பண்ணுறச்சே அவங்க டிரெக்டாக சொல்லி கொடுக்கலனாலும் lot of things by observing நிறையா படிச்சிருக்கேன். ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் என்னோட கதகளி குரு சதனம் பாலகிருஷ்ணன் ஆஷான், அவர்கிட்ட நான் நிறையா படிச்சிருக்கேன். I have done a lot of Kathakali roles with him on stage. So I think அது ஒரு பெரிய blessing எனக்கு. I'm very fortunate to have learned from him and had guidance from these great gurus. இன்னும் ரெண்டு டீச்சர்ஸோட பேர் சொல்லணும்னா ஷிஜித் கிருஷ்ணா சார் அண்ட் மை கலரி டீச்சர் ஷாஜி சார். தே ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ திங்க் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட பெரிய அச்சீவ்மெண்ட். ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங் டு ஹாவ் ஒர்க் வித் ஆல் தீஸ் பீப்புள். அதுக்கப்புறம் ஆஸ் அ கப்புள் டான்ஸர் நானும் ஷாமும் நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். We have worked on our own choreographies. ஏதாவது புதுசாக கொண்டு வரணும், ஜனங்கள்கிட்ட ரீச் ஆகணும், அவருக்கு புரியுற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணணும்னு நாங்கள் எப்போவுமே யோசிப்போம். Our first production was முடிவில் ஒரு ஆரம்பம், ஒரு தமிழ் டான்ஸ் ட்ராமா based on what dancers have to face, என்ன ரியாலிட்டி அங்கே இந்த வேர்ல்டை ஃபேஸ் பண்ணோம். ஸோ இட்ஸ் நாட் ஆல் அ குட் ஸ்டோரி எவ்ரிவேர். எல்லாத்துக்கும் ஒரு குட் சைடு இருக்குது, பேட் சைடு இருக்குது. ஸோ டான்ஸர்ஸோட ஸ்ட்ரகிள் என்ன, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும், அந்த ஹார்ட் ஒர்க் தாண்டி மீதியும் எப்படி they have to find inspiration and still stick to their tradition and dance and do their best. So that was our first dance drama. Mudivil or Arambam is basically about these three boys who come into dance with three different perceptions. Moonu boys, these are the three characters, Kamal, Guru and Uttaman. அவர் வந்து டான்ஸ் படிக்க வராங்க கலாக்ஷேத்ரா மாதிரி ஒரு காலேஜில். வேறு வேறு மைண்ட் செட் வச்சுட்டு, ஒருத்தருக்கு சினிமாவில் போகணும் அதனால அவங்க டான்ஸ் படிக்க வராங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது டான்ஸ் பற்றி. ஒருத்தவங்க வந்து ரொம்ப லேசியாக இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப டேலண்ட் வச்சுருக்கிறாங்க, அப்படி ஒரு கேரக்டர். அண்ட் ஒன் பர்சன் இஸ் ரியலி உண்மையிலே ரொம்ப சின்சியராக ஆர்ட் மேலே டெடிக்கேட்டடாக இருக்காங்க, அதனால ஹீ இஸ் ஜாயினிங் டான்ஸ். ஸோ இந்த த்ரீ கேரக்டர்ஸ் சுற்றி இந்த டான்ஸ் போகும். அங்கே நல்லா டான்ஸ் படித்து அதுக்கப்புறம் when they step into the outside world, என்ன ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணோம், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும், எவ்வளோ டைம் எடுக்கும் அதுக்கு. இல்லைன்னா there's a girl in the drama who gets married, who wants to get married to this boy, but he is not able to accept her. He says, if you want to, உனக்கு டான்ஸ் ஆடணும்னா நீ என்கிட்ட கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது. இன்லாஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு டான்ஸ் ஆஃப்டர் தே கெட் மேரிட். And I think family support is very important because if you don't have that, then you cannot do something with a peaceful and open mind. Another important issue that we have stressed on in Mudivil or Arambam is about male dancers. Male dancers are society-ல எல்லாரும் accept பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ கூட. I think ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக பார்க்குறாங்க, பார்க்காமலே ஒரு ஒப்பீனியன் பண்ணிடுறாங்க, அவங்க இப்படி தான் இருப்பாங்க, டான்சர்னா இப்படி தான். அது ஐ திங்க் இட் ஷுட் நாட் ஹேப்பன். யூ ஷுட் கிவ் எவ்ரி ஒன் அ சான்ஸ். எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு டூ தியர் பெஸ்ட். ஸோ நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணலனாலும், நம்ம பிடிக்கலனாலும், அட்லீஸ்ட் யாராவது ஒரு சின்சியராக எஃபர்ட் போட்டு ஏதாவது பண்ணால் வி ஷுட் ஆல்வேஸ் அது ரெஸ்பெக்ட் பண்ணும், அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் நான் யோசிக்கிறேன். அண்ட் ஐ திங்க் there's nothing wrong in boys dancing. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்க, I'm sure you will love their dance because the female body and male body is completely different. நான் ஒரு அடவு பண்ணுறச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் மோர் கிரேஸாக இருக்கும். அதே கொஞ்சம் டைனாமிக்காக எனர்ஜெட்டிக்காக பார்க்கணுன்னா ஒரு மேல் டான்ஸ் பாடியில் பார்த்துட்டு ஒரு ஜம்ப், நான் பண்ணுறச்சே ஒரு மேல் பண்ணுறச்சே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இது we should look forward to watching more male dancers. That is what I feel. And another thing that we have achieved through Mudivil Oru Arambam is that actor Nasser,
he was very kind enough to have worked with us on this. அவங்க சூத்ரதாரா எங்க டான்ஸ் ட்ராமால நடிச்சாங்க and we were very happy to have him. அது தவிர எங்களோட குருஸ் ஸ்ரீமதி லீலா சாம்சன், சாந்தா தனஞ்சயன் and Roja Kannan were also a part of our drama. So I think we were blessed to have them as a part of our team and we learnt a lot from them. நம்ம பரதநாட்டியம் டான்ஸர் ஸ்டேஜ்ல பார்க்கறச்சே we looking at the beautiful costume, அழகான காஸ்டியூம் இருக்கும், அழகான ஜுவல்லரி இருக்கும், that dancer is dancing so beautifully and அது வந்து ஒரு finished product தான், அது வந்து final stage, ஃபைனலா என்ன எங்கே இருக்கோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி we have to do a lot of hard work. One important thing is that dance is a physical art. நம்ம பாடி ரொம்ப முக்கியம் டான்ஸ்ல. ஸோ அது நல்ல ஷேப்ல வைக்கிறது, டியூன் பண்றது, நல்ல ஃபார்ம்ல வைக்கணும். கிரிக்கெட்டர்ஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் வைக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் எங்களோட பாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ we have to keep working hard. அதில் ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. We cannot even ஒரு நாள் கூட விடாம ப்ராக்டிஸ் பண்ணணும் எங்களுக்கு. ஸோ அந்த டைம்ல நிறையா we have to do a lot of sacrifices. Sometimes we are not able to spend time with our families or so all that becomes secondary. அதெல்லாம் second priority. And dance has to be first. Taking care of your body has to be first. சில டைம் உடம்பு சரியில்லாம இருக்கலாம் or you have a personal problem. But all that should not come to the stage. We cannot show it on the stage because on the stage we are an artist and not the person. We dance for the audiences, to entertain the audiences, to bring audiences to that level of presentation. So for us, I think that is a challenge as a dancer and I enjoy doing it. ஒரு கேர்ள் நல்லா இண்டிபெண்டா வரணும்னா ஒன்ஸ் வெரி ஸ்மால் ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்டிங் வாட் யூ லைக், டேக்கிங் இட் அப், டூயிங் இட். அது அழகா பண்ணணும். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம். இப்போ நம்ம லைஃப்ல we are very busy. Like if you see married women, they're busy with their children, their husband, their family. அவங்க எல்லாரும் ஹாப்பியா வைக்கிறதுல நம்ம எல்லா டைமும் எஃபர்ட்டும் போயிடுது. And at that time we don't think what we like. We keep that secondary. But I feel if women can give importance to what their likes are, avaroda ishtam enna, to understand that and work towards it, it will make them a completely different person. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் கலாக்ஷேத்ரா, அவ ஒரு நல்ல அழகான வீணா வாசிப்பா. கோர்ஸ் முடிச்ச உடனே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுது. இப்போ 2 குழந்தை இருக்கு. யூஷுவல் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி இருக்கு. அவளுக்கு இப்போ வீணா வாசிக்க முடியல. பட் அவகிட்ட இவ்வளோ அழகான ஒரு ஆர்ட் இருக்கிறச்சு, அவளுக்கு இவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கிறச்சு, ஏன் அவளுக்கு அவ்வளோ டைம் கொடுக்க முடியல? எப்போவுமே நான் யோசிப்பேன், பிகாஸ் நான் இன்னும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஃபீல் ஷீ ஷுட் கிவ் டைம் ஃபார் ஹர் செல்ஃப். ஸோ ஐ ஃபீல் ஈச் உமன் ஷுட் கிவ் ப்ரையாரிட்டி டு வாட் தே லைக். கொஞ்சம் டைம் எடுத்து, கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி, it's very important to identify that one thing that you like and take it forward. I think அப்படி பண்ணா, அந்த மாதிரி practice பண்ணா, it will be good for you because it will be a fulfilling experience and make you happier as a person and your family and everyone around you will be happy. Time management பண்ணா I'm sure நமக்கு நம்ம பிடிச்ச விஷயங்களுக்கு டைம் கொடுக்க முடியும். Sometimes it's okay if you keep your husband or your family or relatives secondary and your children secondary. or அவரோட இஷ்டத்துக்கு கொஞ்ச நேரம் போட்டோம். You do what you like and that is more important. நீங்க அது பண்ணணும். நீங்க நல்ல தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு you should go ahead is what I feel. That is what என்னோட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இதுதான்.
என்னோட ஐடென்டிட்டி எப்போவுமே இருக்கணும். நான் என்ன பண்றேனோ அதில் நான் யார் என்ன தெரியணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ she always tells me that, and I think every woman should follow that. பெண்கள் லைஃப்ல நல்லா முன்னாடி போகணும்னா பெரிய கோல்ஸ் ஆர் ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கணும்னு தேவையில்லை. இட் ஷுட் பி brought into practice into our daily life. We should live in our present. இந்த நிமிஷத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன பண்றோமோ அதை அழகா பண்ணணும். இப்போ ஒரு கோலம் போட்டாலும் அதை எவ்வளோ அழகா போடுறோம், எவ்வளோ டீட்டெயிலில் நம்ம போகிறோம், எவ்வளோ நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். I think that is what life is all about. Enjoying each moment of your life and living it to its fullest. So if you're not able to do that, adu panna mudiyalena 10 years ku appuram if you say I'm going to become Bill Gates and you're not working on the small things that add beauty and happiness to your life, then there's no use of having a 10-year plan. Nanu indha madri thoughts mind la vechu da enoda life I'm living. இன்னைக்கு பண்ற practice எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ கம்ப்ளீட்டாக இருக்குது, அதை யோசிச்சு தான் நான் என்னோட சக்ஸஸ் ஜட்ஜ் பண்ணுவேன். ஸோ சக்ஸஸ் ஃபார் மீ இஸ் நாட் வாட் அதர்ஸ் சே. நான் இன்னைக்கு பண்ண விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா, ஃபுல் எஃபர்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன்னா, ஃபுல் டிட்டர்மினேஷனோட பண்ணியிருக்கேன்னா, பிகாஸ் எல்லா டேஸும் டிஃப்ரெண்ட், எல்லா டேஸ் நம்மளோட கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி டிஃபர் ஆகும். ஸோ ஐ ஃபீல் அன்னைக்கு பண்ற விஷயம் at that moment, if you do with full mind, full truthfulness, full sincerity, that is more important. And எனக்கு full நம்பிக்கை இருக்கு நம்ம இந்த மாதிரி if we live, we will definitely reach greater heights. As a person, there's always a growth. As a Bharatanatyam dancer, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும், இல்லைன்னா ஒரு தனி வழி இருக்கணும். தாட் we have different thoughts each person. பட் எனக்கு இந்த மாதிரி தான் போகணும், சொசைட்டி என்னை பார்க்குறச்சு எப்படி இருக்கணும்னு நான் யோசிக்கல. I've been very lucky. எனக்கு ரொம்ப பெரிய blessing என்னன்னா எனக்கு நல்ல குருஸ் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கும், ஆனால் அதை ரெக்கக்னைஸ் ஆகாது, அந்த டைமுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஐ ஹவ் காட் குட் குருஸ். ஸோ என்னோட எஃபர்ட் என்னன்னா ஐ ஹவ் டு ஃபாலோ வாட் தே ஹவ் டாட் அண்ட் சின்சியராக அது முன்னாடி கொண்டு போகணும், அதான் நான் யோசிக்கிறேன். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் தட் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ இஸ் தட் ஐ ஃபீல் ஈச் ஒன் இஸ் அன் ஐகான். எல்லார்கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி, ஒரு குணம் இருக்குது from which we can learn. அது நம்ம நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணும். யாராவது if someone is trying truthfully, ரொம்ப சின்சியரா ஏதாவது எஃபர்ட் கொடுத்து if they are trying to do something, அது நம்ம கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணும், அது சப்போர்ட் பண்ணும். I think we'll be a happier society if we live like that. நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஐகானிக் குவாலிட்டி நம்ம அது நல்லா க்ரோ பண்ணி வெளியில கொண்டு வரணும். அண்ட் மற்றவங்க கிட்ட இருக்கிற ஐகானிக் குவாலிட்டிஸ் நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து படித்து we should become a better person is what I feel.